அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் பல கதைகள் நம்முடைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நிறைய உள்ளன. அப்படி ஒரு மகாபாரத கிளை கதைகளில் வரும் ஒரு சிறிய கதையை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். குருச்சேத்திர யுத்தம் முடிந்து பாண்டவர்களின் மூத்தவரான தருமர் அஸ்தினாபுரத்தின் அரசனாகிவிட்டார். தருமரை பார்ப்பதற்காக கிருஷ்ணர் ஒரு முறை அஸ்தினாபுரத்திற்கு வருகிறார். அப்போது தருமர் அந்த நாட்டு மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கி கொண்டிருந்தார். வந்தவர்கள் அனைவருக்கும் தானங்களை கொடுத்துவிட்டு கிருஷ்ணரை சந்தித்த தருமர் தான் செய்கின்ற தானங்களை பற்றி மிகவும் பெருமையாக அவரிடம் பேசினார். தான் ஒரு சிறந்த மன்னன் என்ற கர்வம் தருமரின் மனதுக்குள் வந்துவிட்டது. தருமனே ஆனாலும் கர்வம் வந்தால் தாழ்ந்து போவானே என்று எண்ணிய கிருஷ்ணர் தருமருக்கு வந்த கர்வத்தை போக்க முடிவு செய்தார். தருமா வா, வாதாள உலகத்திற்கு போய்விட்டு வரலாம் என்றார் கிருஷ்ணர். தருமரும் சரி என்று புறப்பட்டார். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்த போது அவருக்கு மூன்றாவது அடியாக தன் தலையில் இடம் கொடுத்தவன் மகாபலி சக்கரவர்த்தி ஆவான். அவனை பாதாளத்திற்கு அழுத்தி அங்கு அரசனாக்கினார் இறைவன். அப்போது பாதாள உலகத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். பாதாள உலகத்திற்கு கிருஷ்ணரும் தருமரும் வருகிறார்கள். பாதாள உலகத்திற்கு வந்ததும் கிருஷ்ணர் ஒரு வீட்டின் முன்பாக நிற்கின்றார். அந்த வீட்டில் இருந்த பெண்ணிடம் கிருஷ்ணர் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பெண்ணும் கிருஷ்ணருக்கும் தருமருக்கும் 2 தங்க கிண்ணங்களில் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாள். அதை வாங்கி தண்ணீரை குடித்துவிட்டு அவர்கள் இருவரும் மீண்டும் அந்த பெண்ணிடம் அந்த தங்க கிண்ணங்களை திருப்பி தருகிறார்கள். அதை வாங்கிய அந்த பெண் அந்த 2 தங்க கிண்ணங்களையும் தூரமாக வீசி எறிகிறாள். இதை பார்த்து வியந்த தருமர், ஏனம்மா தங்க கிண்ணங்கள் விலை உயர்ந்தவை ஆயிற்று, அதை இப்படி வீசி எறிகிறாயே என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண் தருமரிடம் கூறுகிறாள், ஐயா, எங்கள் மகாபலி மன்னரினுடைய ஆட்சியில் தங்கமாகவே இருந்தாலும் ஒரு முறை பயன்படுத்திய பொருளை இன்னொரு முறை பயன்படுத்த மாட்டோம், அதை தூக்கி வீசி எறியத்தான் செய்வோம் என்கிறாள். ஒரு நாட்டில் எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தால் இப்படி நடக்கும் என்று வியந்த தருமர் கிருஷ்ணர் முன்னால் நடக்க அவரின் பின்னால் நடந்தார். தருமரை மகாபலி சக்கரவர்த்தியிடம் அழைத்து சென்றார் கிருஷ்ணர். அங்கு அவர்கள் இருவரையும் மிகுந்த மரியாதையோடு வரவேற்று உபசரித்த மகாபலி மன்னர் அவர்களை இருக்கையில் அமரச் செய்தார். இருக்கையில் அமர்ந்த கிருஷ்ணர் மகாபலி மன்னரிடம் தருமரை அறிமுகம் செய்து வைக்கிறார். மகாபலி, இவர்தான் தருமர். பூலோகத்தில் இவர் ஒரு சிறந்த அரசர். கொடையிலும் தானத்திலும் இவர் உனக்கு நிகரானவர். இவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானமும் பொருள் தானமும் செய்கிறார் என்றார். கிருஷ்ணர் தன்னை பற்றி மகாபலி மன்னரிடம் இவ்வளவு பெருமையாக கூறியதை கேட்ட தருமருக்கு மனதுக்குள் ஒரு பெருமிதம் உண்டானது. ஆனால் மகாபலி மன்னரின் முகம் கோபத்தில் சிவந்தது. கிருஷ்ணா, இந்த பாவியை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? இந்த பாவியின் முகத்தில் விழிப்பதே பாவம் என்றார் மகாபலி மன்னர். இதை கேட்டதும் தருமர் ஒரு நொடி அதிர்ந்து விட்டார். நாம் என்ன தவறு செய்தோம்? எதற்காக மகாபலி மன்னர் நம்மை இப்படி இகழ்ந்து பேசுகிறார் என்று தருமர் புலம்பினார். அப்போது கிருஷ்ணர் மேலும் மகாபலி சக்கரவர்த்தியிடம், மகாபலி, ஏன் தருமரை பாவி என்று சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு மகாபலி மன்னர் கிருஷ்ணரிடம் கூறினார், கிருஷ்ணா, இவனுக்கு நாட்டை சரியாக ஆட்சி செய்ய தெரியவில்லை. இவன் ஒழுங்காக ஆட்சி செய்திருந்தால் இவன் நாட்டில் ஏழைகள் இருப்பார்களா? இவன் போடும் தோற்றுக்கும் கொடுக்கும் பொருளுக்கும் இவனை தேடி யாராவது வருவார்களா என்றார். இதை கேட்ட தருமர் வெட்கத்தால் தலை குனிந்தார். அதற்கு மேலும் தருமரால் அங்கே இருக்க முடியவில்லை. கிருஷ்ணருக்கு முன்னாலே தருமர்
எழுந்து பூலோகத்தை நோக்கி நடக்க தொடங்கினார். ஆனால் தருமருக்கு மகாபலி மன்னரின் மீது சிறிதளவும் கோபம் உண்டாகவில்லை. மாறாக தருமர் மகாபலி மன்னரை தன்னை கர்வ படுகொலியில் இருந்து மீட்க வந்த தெய்வமாக பார்த்தார்.